எந்த அளவுக்கு நீ மௌனத்தை நீ விரும்பி ஏத்துக்கிறாயோ உன் இறப்பை நீ தள்ளி போடலாம். நம்மளை கேட்காமல் இறப்பு வராது. அப்போ காலமே வாழ்வாகவும், வாழ்வின் அமைப்பு பெரும்பாலும் நம்பிக்கையுடன் தான் ஒவ்வொருவரும் வாழ்கிறோம். ஆனால் எந்த நம்பிக்கையில் வாழ்கிறோம் என்பது நமக்கே தெரியாது. ஏன்னா பொழுது வெடிஞ்சதுன்னா நமக்கு நம்பிக்கை, எந்த நம்பிக்கையில நம்ம வாழறோம் நமக்கு தெரியாது. மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் வாழ்வின் இடைநிலை துவக்கம். நடுப்புறதான் வருது. மனம் நடுப்புற துவங்குது. குழந்தைய பிறந்ததும் மனம் துவங்குதா அப்படின்னா அதுக்கு யாரும் சரியா தெரியல. ஏன்னா அது தவழறதுக்கும், இப்ப நாங்க எங்க வீட்டுல பாப்பா பிறந்திருக்கு. அப்ப அது என்ன கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாதமா வளர்ந்து இப்ப மற்றவங்களை பார்க்கும்போது தாவி வர தெரியுது. அப்ப அந்த அளவுக்கு தான் ஒரு பொருளை கண்டா பிடிக்க வருது. அதனாலதான் ஐயா என்ன சொல்றாரு, மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் வாழ்வின் இடைநிலையில் வருவது. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் போனாலே வந்துடும். 6-7 வயசுக்கு மேலேயே பேனா பார்த்துதான் ஆசைப்படுது குழந்தை. அதுக்கப்புறம் பென்சிலு, புக்கு, அதுங்களுக்கு தேவையான ஒரு இடைநிலையில வர ஆசை தானே. அப்ப ஆசை உற்பத்தி பண்றதுக்கு என்ன வேணும்? மனம் வேணும். மனம் செயல்படணும். அப்ப மனம் செயல்படுவது என்றால் அப்ப எந்த வயசுல இருந்து செயல்படுது? இடைநிலையில தான் வருது. மனம் இடைநிலையில தான் வரும். மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் வாழ்வின் இடைநிலையில் துவக்கப்படுகிறது அப்படிங்கிறார் ஐயா. மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் எண்ண அலைகளின் கூட்டே. மனம் எனப்படுவது யாதெனில் ஒரு எண்ணம், உன்னோட எண்ணம் பாக்குறான், நல்லா இருக்கு பென்சிலு, அழகா இருக்கு, நம்ம போனதை கேட்கணும், நம்ம வாங்கிக்கணும். குழந்தைங்க. பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயோ இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு, நம்ம கூட வாங்கி கட்டிக்கணும். புரியுதுங்களா? அப்ப மனம் யாதெனில் ஒன்றை பற்றக்கூடியது, ஆசையை வரவழிக்க கூடியது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் இல்லாம எப்படி வாழறதுன்னா பயிற்சி மட்டும்தான் நமக்கு வாழ்விக்க முடியும். அந்த பயிற்சி எப்படி வரும்? நிதானமா கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்துல ஒண்ணு சின்முத்திரை இல்ல குபேர முத்திரை வச்சுக்கிட்டு நிதானமாக உன் மூச்சை இழுத்து விடணும். ஏன் நமக்கு இந்த எண்ணம் வருது? ஏன் நமக்கு இந்த ஆசை வருது? நாம் எத்தனை காலம் இன்னும் இருக்க போறோம்? காலம் கடந்து வாழ போறோமா? காலம் கடந்து நாம் சமாதி நிலை ஆகிற வரைக்கும் நம்மை நாம் மனோசக்தியால் வளர்த்து கொள்ள முடியுமா? அடுத்த சொல்ல, மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் வாழ்வின் இடைநிலை எஜமான். மனம் என்ன பண்ணுது? எஜமானா போய் நின்னுடுது. அப்ப எஜமானா நின்ன நீ என்ன பண்ணுவ? மனம் உனக்கு எஜமான ஆயிடுது. அது எஜமான ஆயிடுச்சுன்னா நீ அதுக்கு வேலைக்கார. நான் ஆசைப்பட்டுதான்ப்பா அந்த வேலையில சேர்ந்தேன், ஆசைப்பட்டுதான் நான் காலேஜ்ல சேர்ந்தேன் சொல்றோமா, ஆசைப்பட்டுதான் நான் படிச்சேன், நான் நினைச்சது என்னோ ஒண்ணு, எங்க அப்பா சேர்த்தது வரணும், அந்த மனுஷனால என் வாழ்க்கை போயிடுச்சு, இப்படி சொல்றோம். அப்போ மனம் எஜமானாகி விட்டால் மனிதன் அங்கு வேலைக்காரனாகி விடுவான். புரிஞ்சுக்கோங்க. மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் உயிரின் படற்கை நிலையே. மனம் என்பது யாதெனில் உன் உயிரின் ஒரு பகுதி. அது அந்த உயிர்ல இருந்துதான் அது. எங்க நீ உயிரை பாத்திர போறியோ, அந்த இறைவனை நீ புடிச்சிட போறியோ, அந்த ஆன்மாவை நீ புடிச்சிட்டா நீ என்ன பண்ணிடுவ? நீ எஜமான், அது உனக்கு வேலைக்காரன். நீ எஜமான், அது உனக்கு வேலைக்காரன். அதனால அது என்ன பண்ணுது? காட்டாமல் மறைத்து நிக்குது. மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் புலன் 5 செயலுக்கும் ஒரு எஜமான். 5 நீ பார்க்கிற, ஆசைப்படுற, வாயில பேசுற, நாவால் பேசுற, ஒருத்தனை பொண்ணுற, மூக்கால சுவாசிக்கிற, நல்லதும் சுவாசிக்கிற கெட்டதும் சுவாசிக்கிற, அதே மாதிரி காதுல நல்ல பாட்டை கேட்டா மனம் லயம் ஆயிடுது, திருவாசகம் கேட்டா எனக்கு லயம் ஆகுது. உனக்கு வேற ஏதோ இப்ப ஏதோ சொல்றாங்களே, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலான்னு, அதை கேட்டா உனக்கு ஜாலியா இருக்கு, உனக்கு ஆசையா இருக்கு.
அவங்க மனசுல என்னன்னோ அந்தந்த ஆசைகள். அப்போ வாழ்க்கையில் இந்த ஐம்புலனாலத்தான் மனம் என்ன பண்ணுது? ஈர்க்கிறது. ஒன்றை ஈற்று, ஒன்றை பற்றி, ஒன்றை உள்ளுக்குள் அனுப்பி நம்மளை என்ன பண்ணுது? அடிமையாக்கிடுது. எனக்கு இப்பேற்பட்ட புருஷன் தான் வேணும்பா, நான் இந்த மாதிரிதான் நினைக்கிறேன். அந்த கொஞ்சம் அதுல இறக்கம் இருந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த பெண் என்ன பண்ணுது? அந்த நான் இப்படிதான் நினைச்சேன் அத்தை, எனக்கு கிடைக்கலையா, எனக்கு தேவையே இல்லை, எனக்கு அந்த மாதிரி வரும்போது நான் கட்டிக்கிறேன், எப்போ வரானா கட்டிக்கிறேன், இப்ப எனக்கு தேவை. அப்போ எஜமான் பார்ப்பது, பேசுவது, முகர்வது, செவியில் கேட்பது, பரிசம், இந்த ஐம்புலன்களும் நமக்கு எஜமான். மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் சக்தியின் சிதறிய மாயை. மனம் எனப்படுவது யாதெனில் உன் சக்தியை சிதறடிக்கும் மாயை. உன் சக்தியை சிதறடிக்கும் மாயை. நீ உன்னை வாழ விடாது, தூக்கி போட்டு மெதிச்சு என்ன பண்ணுது? நம்மள ஒரு வழி படுத்திடுது. அப்ப அப்பேற்பட்ட மனத நீ கட்டி புடிச்சு, எப்படி யானைய சங்கிலியில கட்டுறான், அத மாதிரி நீ கட்ட ஆரம்பிக்கணும். கட்டினால் மட்டும்தான் அந்த மாயையும் ஐம்புலனையும் வெல்ல முடியும். மனம் எனப்படுவது யாதெனில் உந்த நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் சேர்த்து அமைத்துக் கொள்ளும் மகாசக்தி. மனம் என்பது யாது? உன்னோட எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் சேர்த்து அமைத்துக் கொள்ளும் மகாசக்தி. அதை நீ புடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அத பத்தி எத்தனை வருடம் வேணாலும் எடுக்கலாம் அந்த வகுப்பு. ஏன்னா மனோசக்தி ஒரு மனுஷனுக்கு வர வரைக்குமே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அது எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும் தெரியல, போட்டுட்டோம். ஆனா முடிக்க முடியுதா என்னன்னு எனக்கு தெரியல. மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் மகிழ்ச்சியும் நண்பனும் பகைவனும். மனம் என்பது யாது? இறப்பு நடந்தா ரொம்ப கவலைப்படும். ஒரு 10 லட்சம் ரூபாய் கையில கிடைச்சிடுச்சுன்னா சந்தோஷப்படும். அப்ப யாரு அதுக்கு? மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் மகிழ்ச்சி. வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணா மகிழ்ச்சி, ஒரு பொண்ணுக்கு திருமணம் பண்ணிட்டேன்னா மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சியை கொண்டாடுற நாம துக்கத்தை என்ன பண்றோம்? 100 பேரை சேர்த்து வச்சு துக்கம் கொண்டார். மரணத்தை ஏற்றுக்கொள்ள நமக்கு மனம் வரவில்லை. மரணத்தை நாய் இறந்தா தூக்கி போட்டுறோம், கோழியை வெட்டினா நம்ம தின்னுறோம், ஆட்டை வெட்டினா தின்னுடுறோம் இல்லையா? நம்ம ஊர்ல பாம்புகள்லாம் தின்றது இல்லை, வேற ஏதோ ஒரு ஊர்ல சாப்பிடுறாங்க. இன்னும் காடை, கௌதாரி இதெல்லாம் கூட நம்ம ஊர்ல தின்றாங்க. அப்ப ஆட்டை வெட்டி தின்றவன், கோழி வெட்டி தின்றவன் தின்னலாம். அது வெட்டி கொலை செய்து தின்றோம், அது நல்லது, அது அவனுக்கு மகிழ்ச்சி. சாப்பிடும் போது பார்க்கணும். நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா என் பேரன் அப்படிதான் இருக்கான். அதனால வாழ்க்கையில அவனுக்கு மகிழ்ச்சி. அது குருமா வச்சு கொடுத்தேன்னா சாப்பிடுறது. நம்ம சொல்ல முடியுமா போய் இறந்ததுரா, இறந்த உயிர்? அது எங்க வீட்டு எதிர்க்க ஒரு கோழி கடை, அந்த கோழி கடையில இருந்து அந்த கோழிய கத்துற சத்தம் கேட்டு கேட்டு என் பையன் அந்த கோழிக்கறி சாப்பிடுறது விட்டுட்டான். இப்படி அது அந்த சத்தம் வரும்போதே அந்த கதவு மூடுமானும். அப்போ ஒரு சிகரெட்டு பிடிக்கிறவன 100 சிகரெட் டப்பா கொடுத்து ஒரு ரூமுக்குள்ள போட்டு அவனை சிகரெட்டு பிடின்னு விட்டுட்டா அதுலயே இருக்க அவனால அது வெறுத்து போய் வெளில வந்துருவான்னு சொல்லுவார் ஐயா. அப்போ மகிழ்ச்சியும் நம்ம கையில தான் இருக்கு, பகைமையும் நம்ம கையில தான் இருக்கு. நண்பனா உறவு கொண்டாடுறது, உறவுகளோட நம்ம நட்பா இருக்கிறதும் சரி. எல்லா உறவுகளோடையும் உறவா இருக்கிறது இல்லை யாரும், எல்லார் வீட்லயுமே எங்கேயும் அங்க ஒரு பகை இருக்கும். எல்லா நண்பர்களோடையும் நண்பன் நம்ம அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் யார்? மனம் மட்டும்தான். அப்போ மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் இறை தன்மையின் முதல் எதிரி. நீ இறையை
தேடாதே, இறைவனை தேடு. இறை உணவு தேடிக்கிட்டே இருந்தோம்னா இறைவனை தேட முடியாது. எப்ப தேடுவ? எந்த காலத்துக்கு தேடுவ? இப்ப 60 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இப்ப இந்த 60 வயசுல நான் போய் எங்கன்னா தனியா உட்காந்துக்கலாம் அப்படின்னா முடியல. பேரன் பேத்தி குட்டி கொடாச்சில் தான் இருக்கே தவிர முடியல. அப்ப நான் இறைவனை இப்ப தேடுறது. இதே எங்க ஐயா எனக்கு கத்து கொடுத்ததுனால சிவபுண்ணியம். பிறந்ததுல இருந்து ஒரு குருநாதர் கிடைச்சதுனால ஏதோ அன்னைக்கு கத்துக்கிட்ட தியானம் இன்னைக்கும் நம்ம என்ன பண்றோம்? இரவை திருடிக்கிறேன், நான் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துக்கிற சிவமே என்று இரு, மனமே நீ சிவமென்று இரு, எங்கும் போகாதே அப்படின்னு கண்ணை மூடிட்டுன்னா அது எவ்வளவு நேரம் போதும்? என் உறக்கம் அப்படி உட்கார்ந்துருவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா யாரும் வேலை இல்லை பாருங்க, வேலை கிடையாது. இரவுல காபி போடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, டீ போடுன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால எனக்கு எனக்கு அது பிடிச்சிருந்தது, அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். அப்ப இறைத்தன்மையின் முதல் எதிரின்னு சொல்றார். மனம் எனப்படுவது யாதெனில், இதை நல்ல மனசுல ஏத்தி வச்சுக்கோங்க. மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் இறைத்தன்மையின் எதிரி. இறைநிலை அடைய விடாது, அவ்வளவு சீக்கிரம் விடாது. எங்க விடும்? அப்பொழுது நீங்க பார்த்துன்னு இருக்குமே, சோறாக்குறத விடல, நம்மளால குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு விடல, நம்ம பிள்ளைங்களை வளர்த்து படிச்சு ஆளாக்கி மேல எத்தரும் திருப்பி என்ன பண்ணுது? அவன் பேரன் அதுங்க பெத்து போறதை வளர்க்கறதுக்கு நம்ம நிக்கிறோம். அப்ப நீ எங்க இறைநிலை பார்ப்ப? இப்படியே செத்து போயிடுவ. அப்ப நீ எந்த நிலையில வந்திருப்ப? கொஞ்சம் கொஞ்சம் வந்து தியானம் பண்ணிட்டு ஒரு லிங்க அபிஷேகம் பண்றது, இல்ல ஒரு லிங்கத்துக்கு ஒரு தீட்சை கூட எடுத்திருக்கலாம். நம்ம தீட்சை எடுத்திருக்கலாம், ஏதோ திருப்புகழ் பாடி இருக்கலாம், சிவபுராணம் பாடி இருக்க, ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கலாம். அப்ப இதுக்கு எங்கிருந்து வரும்? இந்த தன்மை எங்க வரும்? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? சட்டுன்னு ஒரு நாள் எப்ப போகுது தெரியாது பிராணம். அப்ப அதுக்கப்புறம் பிறகு எடுத்து திருப்பி நீ தியானம் பண்ண வருவ. அப்போது புத்தி வந்துடுச்சுன்னா ஜெயிச்சுட்ட. இல்ல, இப்படியே கடை. மனம் எனப்படுவது யாதெனில் உந்தன் விழிப்பு நிலையை மறைக்கும் மேகமே. மனம் எனப்படுவது யாதெனில் உன் விழிப்பு நிலையை மறைக்கும் மேகமே. விழிப்பு நிலையை மறைக்கும் மேகம்னா வானம் பொழிய போகுது அப்படின்னும் போது மேகம் எப்படி வந்து அப்படியே கூடிக்குது. அப்படின்னு நம்ம சொல்றோம், ஐயோ மழை வரப்போகுது அப்படின்றோம் இல்லையா? அப்போ உனக்கு விழிப்பு நிலை வேணும்னா அந்த மேகம் கலைந்தால்தான் கொட்டும், இறைநிலை கொட்டும். இறைநிலை கொட்டினால் மட்டும்தான் மனோசக்தி நமக்கு அதிகமாகும். அப்போ மனோசக்தி தேவையா தேவையில்லையா? எல்லாத்திற்கும் மூலம் எது? மனம். அப்போ மனோசக்தி தேவைப்படுதா தேவையில்லையா? புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் புரிஞ்சா சந்தோஷம், புரியல அப்படி சொன்னா எனக்கு புரியுற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சிவாய போற்றி. அப்போ தன்னுடைய மிக புதுமையான பழமையான ஓட்டங்களை எல்லாம், மனதில் இருக்க ஓட்டங்களை எல்லாம் நான் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எழுதி பாருங்க. அந்த எண்ணெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? வந்த வேலை என்ன? நம்ம வந்துட்டு இருக்கிறது சரியான நோக்கத்துக்கூட வந்திருக்கோமா? இந்த பிறவியின் பயன் என்ன? இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய தெரியும். தெரிந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையும். அப்போ மனம் 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 மனம். அப்ப அந்த மனதை பிடிக்கிறதுக்கு எது வேணும்? மூச்சு வேணும். சும்மா இரு மனமே சுகவென்று இரு மனமே அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் போதித்தது இல்லைங்களா? சும்மா இருக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஐயா ஒரு சின்ன கதை சொல்வார். நான் சும்மாதான் இருக்கேன், வேலை வெட்டி இல்லாம இருக்கேன்,
அப்படின்னு குருநாதர் கிட்ட போய் சொல்றேன். அப்போ குருநாதர் சொல்றாராம், நான் 4 ஆடுகள் தரேன், மேய்ச்சிட்டு வா. அந்த மேய்ச்சலுக்கு போயிட்டு சாயங்காலம் கொண்டு வா, நான் உனக்கு வேற வேலை, உணவும் அதற்குண்டான சம்பளமும் தரேன். ஆனா நிறைய சிஷ்ய பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இவர் பாடம் நடத்துறோம். ஆனா இந்த குருநாதர் இவனை மட்டும் ஆடு மேய்க்க அனுப்புறான். இவனுக்கு இதுவே பெரிய கவலையா, நம்மளை மட்டும் ஆடு மேய்க்க அனுப்புறான், மற்ற பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி தராரு இவரு. அப்போ ஒரு நாள் இந்த பையன் கேட்கிறானா, என்ன மட்டும் ஆடு மேய்க்க அனுப்புறீங்க, இங்க இருக்கிற இவங்களுக்கெல்லாம் நீங்க பாடம் சொல்லி தரீங்க, நீயும் பாடம் கத்துக்கணுமா? ஆமா ஐயா. சரி, அதோ தெரியுது பாரு ஒரு மலை. ஆமா ஐயா. அந்த மலை மேல ஒரு குகை மாதிரி இருக்கா? ஆயிருக்கு. அந்த குகைக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு, அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஓலைச்சுவடி இருக்கு, அதை போய் நீ கொண்டு வா. ஆனா இப்போ ஆஹ் அந்த பெட்டி மேல ஒரு பாம்பு மட்டும்தான் இருக்கு. நிதானமா சொல்றாங்க, அந்த பெட்டி மேல ஒரு பாம்பு மட்டும்தான் இருக்கு. குருநாதர் சொல்லிட்டாரு, போலனாலும் தப்பு, போனாலும் பாம்பு இருக்கு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணலான்னு இவன் தயங்கி தயங்கி நிக்கிறான். அப்புறம் அப்படி நடந்து போறான். சரி போயிடலாம்ப்பா அப்படின்னு போயிடறான். போயிட்டு அந்த குகை வாசலுக்கும் போயிட்டான். பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு பெட்டி மேல. பாம்பு நம்மளை கட்டிடுமா, கொத்திடுமா? பெட்டி திறக்கும் பொழுது அந்த பயம் வந்துச்சு. போனவன் வரல, காலையில அனுப்புனாரு, மதிய சாப்பாட்டுக்கு வரல, சாயங்காலம் வரல. அப்புறம் இவரையும் பார்த்து புறப்பட்டு நடந்து வர்றாரு. மலை மேல வந்து குருநாதர் நிக்கிறாரு. என்னப்பா இங்கேயே நின்னுட்டு இருக்கேன், உள்ள போய் பெட்டியில பாக்கல? இல்ல குருவே, நீங்க பாம்பு இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதனால பயந்துகிட்டு நான் நிக்கிறேன். பயந்துகிட்டு மாயை, என்னதான் நடக்குதுன்னு தான் போய் பார்த்துன்னா ஒண்ணும் இல்ல, வா என் கூட, நான் முதல்ல போறேன். இது பாரு பாம்பான்னு குத்து பாக்குறான். பார்த்தா கொஞ்சம் அரை வெளிச்சம். கையில அவர் ஒரு தூக்கு விளக்கு கொண்டு வந்திருந்தாரு. அந்த விளக்க கொண்டு வந்து, அது வெறும் நம்ம கிணறுலாம் சேர்ந்ததுக்கு தண்ணி இருக்கும் பாரு, எடுப்போம் பாரு, தாம்பு கயிறு. இதையா பாம்பு நினைச்சுப்பேன். இது பகலையும் உள்ள போயிருந்தானா அது இன்னும் நல்லாவே வெளிச்சத்துல கயிறுன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த கயிறு தூக்கி போட்டுட்டு அவன் அதுக்குள்ள இருக்க ஓலைச்சுவடி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கலாம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த மனம் தான் நம் மாயை. ஒருத்தனை வேலைக்கு போக விடாம, வேலை செய்ய விடாம, வீட்டுக்குள்ள அடைப்பட்டு வச்சுக்கிட்டு, நல்லா படிச்சிருப்பான் ஆனா மக்கா இருப்பான், எதுக்கும் உதவாம இருப்பான். வீட்டுல பொழுதன்னைக்கும் படும்பாவிய படிக்க வச்ச உன்னாவது சம்பாதிச்சு தரானா? இதற்கு என்ன காரணம்? அந்த மனம். மனம் தைரியம் இருந்தா எங்க வேணாலும் ஒரு தண்ணி கேன்னு போட்டுட்டு வந்தா கூட ஒரு 4 வீட்டுக்கு ஒரு 100 ரூபா. இல்ல கேஸ் தூக்கி போடுறோம், தப்பா நினைக்க வேணாம், சிலிண்டர் தூக்கி போடுறான். என்னப்பா படிச்சிருக்க? பிஎஸ்சி படிச்சிருக்க மேடம், வேலை கிடைக்கல, இங்க இருக்கு, நாங்க வந்துட்டேன். எங்க தூக்குனா என்ன, பொழப்பு தானே, என்னைக்கு ரொம்ப வலி வருது படுத்துக்கலாம். இது உழைப்பு. அப்ப அவனோட மனோசக்தி. காய் விக்கிறவ காலைல எழுந்து ஓடுறான், பூ விக்கிறவ 4 மணி முதல் பஸ்ல ஏறி போய் பூ வாங்கிட்டு வரான். ஆடி கிருத்திகம்மா இன்னைக்கு, அதனால போறேன், உங்களுக்கு எதுனா வேணுமா அம்மா? தன் உழைப்பை நம்பினா மனம் அதற்கு உதவி செய்யும். உழைக்காம உட்காண்டிருந்தா செய்யாது. நம் பலம், மனம் என்னும் பலம் மகா சக்தி. அதனால் மனதால் நாம சக்தி நினைக்கணும், சக்தி ஊட்டத்தை நினைக்கணும். எப்படி ஊட்டணும்? நான் ஜான்சி ராணி, பெண்ணாக இருந்தால் ஜான்சி ராணி, ஆணாக இருந்தால் கட்டபொம்மன். கட்டபொம்மன மாதிரி வீரன் யாரும் இல்ல. அப்ப நாம இந்த பிறவியிலேயே இந்த மனோசக்தியை வளர்த்து கொண்டு, மனதை பலமாக்கி கொண்டு, மாயை அப்படி தள்ளி வச்சிடணும். ஆசைப்படலாம், நிறைய ஆசைப்படலாம், பட் என்ன பண்ண போற? ஆசைப்படுறதுக்குன்னு ஒரு குழு இருக்கு, ஆசைப்படுறதுக்குன்னு ஒரு பிறவி இருக்கு, பட்டுட்டோம்.
அதுல பிறந்தோம் வளர்ந்தோம். ஒரு புரிதல் எடுத்துக்கணும். நாம புரிதல் எடுத்துக்கணும். என்ன புரிதல் எடுத்துக்கணும்? பிறப்பு மட்டும்தான் தெரியும். எல்லாரும் வந்தவங்க எல்லாம் போக போறோம், எனக்கும் தெரியாது. இதுக்கு எதுக்கு? இந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் மனம் என்னும் மகா சக்தியை நாம் அடைய முடியும்.